ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வி இல்லம். இன்றைக்கி நார்த் ஸ்பெஷல் பன்னீர் பக்கோடா இல்லைனா பன்னீர் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரமிளகாய் தூள், நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கசூரி மெத்தியும் நல்லா கசக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. பன்னீரை நான் சூடான தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பன்னீரை மாவில் டிப் பண்ணி எடுக்கும்போது நல்லா சென்டரில் பிடிச்சி டிப் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் உடஞ்சி விலகாது. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதி அடங்குனதும் எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் பக்கோடா ரெடி. இதை சாஸ் கூடையோ இல்லை பச்சை மிளகாய் நல்லா பொரித்து எடுத்து அதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.